இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு இத்தனை வருஷமா ரூம்குள்ளே அடைச்சு வச்சிருக்கல, அப்போ உனக்கு கோவம் இருக்கத்தானே செய்யும். உன் வேண்டுதலுக்கு கடவுள் அருள் கொடுத்துட்டாரான்னு தெரியல. அஞ்சலி இப்பெல்லாம் என்கிட்ட அதிகமா கோவப்படுறா. எதிர்த்து எடுத்து பேசுறா. இவ பழைய அஞ்சலி மாதிரி இல்ல, மொத்தமா மாறிட்டா. என்ன பார்த்தாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்ன அவாய்ட் பண்றா. அப்படி நான் என்ன பண்ண? நான் ஒரு தப்பும் பண்ணல. என்ன பத்தின எல்லா ரகசியத்தையும் என் ஃப்ரெண்டு சொல்லணும்னு பார்த்தான், அவனை அடிச்சேன். அவ பாதுகாப்புக்காக வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா வச்சேன். இதெல்லாம் தப்புன்னு சொல்றா. நான் என்ன பதில் சொல்றதே? நல்ல வேலை நீ இந்த ரூம்குள்ள இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த ரூம்ல என்ன இருக்கு, யார் இருக்காங்கன்னு அவ கண்டுபிடிக்க யோசிப்பா. அவளுக்கு உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா என் கதை முடிச்சிடும். அதுக்குள்ள உன்னை வேற இடத்துக்கு மாத்தணும். மாத்துறேன், நீ சந்தோஷமா இரு. வேற ஒரு புது இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். அது ஒண்ணு இல்ல அஞ்சலி, பழைய ஃபைல் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு, அதான் இங்க இருக்கான்னு பார்க்க வந்தேன். எடுத்துட்டேன். நடுவுல ஒரு போன் வந்துச்சா, அந்த ஃபைலை உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். இரு ஒரு நிமிஷம். இதோ இந்த ஃபைல் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபைல். ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், அதான். ஏய் என்ன அஞ்சலி, ஏன் அப்படி பாக்குற? ஆமா நீ சாப்பிட்டியா? சரி நான் போறேன், நீயும் வந்துரு. சீக்கிரம், பசிக்குது. ஏன் இத்தனை வருஷமா இந்த ரூம் பூட்டியே இருக்கு? அதுவும் யாரையுமே ஏன் இந்த ரூம்குள்ள போகவே விட மாட்டேங்கிறாரு? அப்ப இந்த ரூம்குள்ள வேற ஏதாவது சீக்ரெட் இருக்கா? கண்டிப்பா ஒரு நாள் இந்த ரூமை திறந்து பார்த்தே ஆகணும்.